தமிழ் நியூஸ் நேர்காணல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கத்தோழர். இன்றைய தினமும் அமைச்சரவையினுடைய விரிவாக்கம் கூட்டணி, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML. ஸோ இப்போ அந்த இன்டாக்டாக தொடர்ந்த அந்த கூட்டணி முறிவுக்கு வந்திருக்கா? இப்போ அந்த கட்சிகள்லாம் இப்போ அமைச்சரவையில் இப்போ பங்கேற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. இதில் திமுக தரப்புலேருந்து ஒரு கடுமையான எதிர்வினை ஆட்டிட்டு வர்றீங்க. எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதை கூர்ந்து கவனிக்கின்றவர்களுக்கு தான் அது புரியும். ஒரு RSSனுடைய சனாதன ஆட்சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையின் கீழ் அமைந்திருக்கிறது. அதற்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்கும்னு நினச்சி தான் இப்படிலாம் இருக்காது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கூட்டணியில் நீங்கள் சேர்வதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம், நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். இதுதான் எங்களோட தலைவரினுடைய நிலைப்பாடு. எதனால் இதை நான் RSSனுடைய சனாதனி ஆட்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, TVKவினுடைய ஆட்சியை 3 முக்கிய நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கணும். RSSனுடைய நிர்மல்குமார் அவர்கள் வகிக்கக்கூடிய துறை என்ன? உங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது EB, என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது லா, பிரிசன்ஸ், கோர்ட். இதெல்லாம் யார் கையில் இன்னைக்கு போயிருக்கு? திரு நிர்மல்குமார், RSS நிர்மல்குமார் அவருடைய கையில் நீங்க இதெல்லாம் ஒப்படைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு திருப்பரங்குன்றம் மாதிரி ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது எந்த மாதிரியான ஆலோசனைகள் அவர் வழங்குவார்? யோசிக்கணும்ல. ட்ரௌசரை போட்டு முழு நேர சங்கியாவே இருந்தவர் தான் அவரு. மறுக்க முடியுமா? அவரு கையில் நீங்க கொண்டு போய் நீங்க இதெல்லாம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது மாதிரியான ஒரு 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 தீவிரமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவங்க கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், RSS காரன் கையில் நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால், இது RSS ஆட்சின்னு சொல்லாமல் வேற என்ன ஆட்சின்னு சொல்றது? இது மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காங்களா? அறநிலையத்துறை நான் கேட்குறேன், நீங்கள் யார் கையில் ஒப்படைச்சிருக்கீங்க? தம்பி ரமேஷ் கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த தம்பி யார்? ஒரு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர். மந்திரம் ஓதக்கூடியவர்கள் தான், சாஸ்திரங்கள் படிக்கக்கூடியவர்கள் தான் இந்த பிராமணர்கள் இல்லையா? அதான உண்மை. பெரியாரை பத்தி கடுமையான விமர்சனங்களை 2020 ஒரு போட்ட பதிவுகளை நான் வச்சிருக்கேன். அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண தம்பி அந்த தம்பி. அது மட்டும் நினைக்கிறீங்களா? ஜெய் ஸ்ரீராமுக்கு ஆதரவு தெரிவிச்சு, ராம் மந்திருக்கு ஆதரவு தெரிவிச்சு, ராம்லீலாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறவர் அந்த தம்பி. அவருடைய பதிவுகளை நான் வச்சிருக்கேன். அப்போ அவருடைய எண்ணோட்டம் எதுவா இருக்கு? அவரு கையில நீங்க கொண்டு நீங்க இந்து சமய அறநிலையத்துறையை நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. ஒருவேளை நீங்க நிஜமா இந்த மாதிரி RSS இல்லாம, RSS சனாதனி ஆட்சியா இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க முறையா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த துறை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்னா, நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய, ஆதிக்கம் செலுத்தப்பட்ட சமுதாயம் நீங்க சொல்றீங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்றீங்க இல்லையா, அவர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கி இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு பிராமணர் கையில் நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அறநிலையத்துறைக்கு செக்ரட்டரி யார் தெரியுமா? ஒரு பிராமின். அப்ப நீ கோயில்கள்லாம் யாரை நியமனம் பண்ண போறீங்க? அப்ப அனைத்து மதத்தவரும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டம் என்ன ஆக போகுது? அப்ப தமிழ்நாட்டினுடைய அந்த தனித்துவம், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, நீங்க இந்த சமூக நீதி அவசியமே எங்கிருந்து வருது? சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் சத்திரியன், இவன் சூத்திரன், இப்படி இந்த பிரிவினைகள் நால் வர்ணத்தை எது சொல்லித்தருது? இந்த சாஸ்திரம் தானே சொல்லித்தருது. அப்ப இந்த சாஸ்திரத்தை சொல்லித்தரக்கூடிய ஒருவரை நீங்கள் கொண்டு நீங்க இந்த பொறுப்பில் அமர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால்,
கோயில்களில் நீ இதை அமல்படுத்த போகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நீங்க பெயரளவுக்கு நீங்க வந்து அடுத்து நமக்கு மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பள்ளிக்கல்வித்துறையை, உயர்கல்வித்துறையை. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த 2 துறைகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் அவர்களும் சரி, காங்கிரஸ்ல இருந்து இருக்கக்கூடிய சகோதரரும் சரி, விஸ்வநாதனா அவரும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ராஜ்மோகனுக்கு எதிர்த்து பேசுகின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்துகின்ற திறன் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லைன்னு நான் நேரடியாக சொல்லுவேன். 2 உதாரணங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1, பொய் பேசுவதில், ஜால்ரா அடிப்பதில் முதன்மையானவர் ராஜ்மோகன். எப்படின்னு கேளுங்க. அடுத்த மாச சம்பளத்தை நான் எங்கேருந்து எடுப்பேனுங்க பதறிக்கிட்டு இருக்கும்போது என்ன அமைச்சராக்குனேன்னு சொன்னீங்களே, அதே நீங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி 1.5 கோடி வீடு வாங்க என் அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கன்னு சொல்லி உங்கள் இணையரோட சேர்த்து போய் காட்டுனீங்களே சகோதரர், அப்போ அது பொய் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பொறுப்பேற்கின்ற கவர்னர் மாளிகையில் பொறுப்பேற்கின்ற பொழுது, அமைச்சரவை பொறுக்கின்ற பொழுது முதல்ல நீங்கள் எதை வாசிச்சிங்க, வந்தே மாதரத்தை. அதன் பிறகு நீங்கள் வந்து தேசிய கீதத்துக்கு போனீங்க. 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய, நமது அடையாளமாக இருக்கக்கூடிய இல்ல தமிழ்தாய் வாழ்த்து விவகாரமா இருக்கட்டும், அது எவ்வளவு முக்கியங்க. இல்ல அதான் தமிழ்தாய் வாழ்த்து இப்ப நீங்க அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இல்ல சார், இப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட போது சட்டமன்றத்தில் நீங்க அதை தானே பண்ணீங்க. சரி, ஆளுநர் இடத்துல ரைட்டு, சட்டமன்றத்தில் என்ன சார் பண்ணீங்க? நீங்க திமுக அரசு பண்ணுச்சாத? நீங்க அங்கே என்ன சொன்னீங்க? இல்லை அதை பார்த்த உடனே நான் போய் சொன்னேன், அதை நாங்கள் சீரமைச்சுக்குவோம், சரி பண்ணிக்குவோம் நீங்க ஓப்பன் மீட்டிங்ல நீங்க சொன்னீங்களா இல்லையா? மீண்டும் இப்போ என்ன சொன்னீங்க கேட்டபோது, இல்லை நாங்கள் அதை சொன்னோம், ஆனால் அது அவங்க கேட்குற மாதிரி இல்லைன்னாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஐயா மும்மொழி கொள்கையில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? தெளிவாக சொல்லிட்டாங்களே, எங்களுடைய கொள்கை வந்து எங்கள் அடிப்படை கொள்கையே இருமொழி. நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா, பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பிஎம் ஸ்ரீக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்க போறீங்க? நீங்கள் நவோதயா பள்ளிகளுக்கு என்ன பண்ண போறீங்க? பாடத்திட்டங்கள் என்ன பண்ண போறீங்க? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இவங்க சொன்னது எதையுமே செஞ்ச வரலாறு இல்லவே இல்லை. இவர்கள் சொல்லுவது வேறு, செய்வது வேறு. பொய்களை மட்டும்தான் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொய் சொல்லியே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது தாவேகா தான். இவர்கள் உண்மை பேசுகின்ற பழக்கம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. பொய்ய மூலதனமா வச்சிருக்கிற ஒரே கட்சி தாவேகா தான். சொன்ன எதை செஞ்சிருக்கீங்க? உங்களோட தேர்தல் அறிக்கையில சொன்னதை செஞ்சிருக்கீங்களா? இல்ல ஆட்சி அமைச்சு 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இந்த பாலிசி விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுதானே எதிர்பார்க்கிறோம். நீங்க தெரிஞ்சுதானே சொன்னீங்க. பிஎம்சிக்கு வந்து மத்திய அரசுக்கு அவங்க முறைப்படி அவங்க வந்து ஏபிவிபி ஏன் முதலமைச்சர் சந்திச்சாரு? ஒரு முதல்வர் வந்து ஒரு ஏபிவிபி அமைப்பினுடைய மாணவர் அமைப்பை சந்திச்சு 16 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அதில் 8 ஏற்கப்பட்டதாகவும் 8 பரிசீலனை இருப்ப சொன்னாரு. அது வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? அந்த 16 என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்ல தயாரா? சரி, முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினார்ல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணாரா? ஏபிவிபிக்கு எப்படி சார் இப்படி டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது? அப்படி டக்குன்னு அமைப்பில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுன்னா யார் ஆக்சஸ்? கவர்னருக்கு உங்களுக்கு எப்படி உடனே உங்களுக்கு கிடைச்சிச்சு? செக்யூரிட்டி எப்படி கிடைச்சிச்சு? கட்சி ஆரம்பித்த உடனே எந்த சிரமமே இல்லாமல் எப்படி உங்கள் பார்ட்டி ரிஜிஸ்டர் ஆச்சு? இப்போ எப்படி ஏபிவிபிக்கு உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, பிஎம் ஸ்ரீயை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி பரிசீலனை பண்ணுவோன்னு இப்போ எப்படி முதலமைச்சர் அதுக்குள்ளே சொல்கிறாரு? அப்போ இதெல்லாம் ஏன் கேள்விக்குறியாக இருக்காது? அப்போ இந்த ஒரு 3 விஷயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் இது முழுக்க முழுக்க ஒரு சனாதனி ஆட்சி நிறுவப்பட்டிருக்கிறதாகத்தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஒன்றிய அரசினுடைய மோடியினுடைய அரசில், பாரதிய ஜனதா அரசில் 12 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எத்தனை? 12 தலித் அமைச்சர்கள். சரி, பட்டியலை வாசிக்கவா?
ஏன்னா நான் சொன்னது பொய் சொன்னோம்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் நாம இங்க இடம் கொடுக்க முடியாது. சரியா? யார் யாருன்னு நானே சொல்றேன். வீரேந்திரகுமார், மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட். ராம்தாஸ் அதாவலே, மினிஸ்டர் MOS ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் அத்வாலே. ஜார்ஜ் குரியன், மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன். எல் முருகன், MOS ஃபார் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். BL வர்மா, பகீரத் சௌத்ரி, கமலேஷ் பாஸ்வான், சதீஷ் சந்திர தூபே, ரவ்னீத் சிங் பிட்டு, அனுப்ரியா பட்டேல். என்ன சார் இது? இவங்கெல்லாம் என்ன எம்பவர்டு மினிஸ்ட்ரியா? பேருக்கு இப்படி வச்சுக்கிட்டு திரௌபதி முர்மு வச்சுக்கிட்டு. ஆனா சார், ஒருபோதும் இந்த மாதிரி பாஜக போன்ற கட்சிகளோ தாவேகா போன்ற கட்சிகளோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஒரு தலித்தாக வந்ததில் வந்து எங்க ஐயா கலைஞர் போட்ட பிச்சைன்னு யாரும் இது வரைக்கும் அப்படி சொன்னது கிடையாதுங்கய்யா. ரெண்டு விஷயம் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. அவங்களாம் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவர்களோ கட்சிக்காரர்கள் பேசுவதையோ அர்த்தம் கொடுத்து நீங்க பேசுறதுன்னு சொன்னா அது மிகவும் தவறான முன்னுதாரணமா இருக்கும். நீங்க சிவாஜி, நீங்க சிவாஜி, நீங்க நான் தான் சொல்றேன், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் சொல்றது மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற லெவல்ல தான் நீங்க ஆர்எஸ் பாரதி எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அதான் எங்களுடைய ஸ்டாண்ட். மற்றவர்கள் பேச எதையுமே நான் விமர்சனம் செய்யவும் மாட்டேன். அதுக்கு முக்கியத்துவமும் நான் கொடுக்க விரும்புறேன். அனைத்து சாதியினர் அர்ச்சகத்தை பத்தி பேசுனீங்க. அன்னை தமிழ் அர்ச்சனை இன்ன வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி நடந்திருக்கு இல்லையா? அது சாத்தியமாயிருக்கா? அன்னை பண்ண சொல்லி தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கனாலும் நீங்க அப்ளிகேஷன் நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்கணும் தானே வச்சிருந்தோம். அதை எதிர்த்த தம்பி தானே இப்போ வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அதை எதிர்த்து பதிவிட்டிருக்காரு இந்த தம்பி. இன்றைய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழில் அர்ச்சனை செய்வதை அப்ஜெக்ட் பண்ணின தம்பி. ஒரு அமைச்சருடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க BE மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா நீங்க BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். 4 வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்க. கரெக்டா? உங்களை டாக்டர்னு நான் சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல. அப்ப நீங்க என்னெல்லாம் பயின்று வந்திருக்கீங்கிறது தெரியுது இல்ல. பஜ்ரங்தள் அமைப்புல நீங்க இருந்திருக்கீங்களே. 2020க்கான பதிவு பஜ்ரங்தள் அமைப்புல இருக்கிறதுக்கான பதிவு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இருக்கு. பஜ்ரங்தள் அமைப்பு யாருது? அதுல இருந்த தம்பி தானே நீங்க அறநிலையத்துறை அமைச்சர். அப்ப நீங்க என்னங்க சமூக நீதிக்கான அரசு? நீங்க என்னங்க நீங்க ரெப்ரசன்டேஷன் 7 பேருக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்றீங்களே. இவங்க கையில யாருக்காவது நீங்க பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கலாம்ல. கல்வியில ராஜ்மோகன் சொல்றதும் நடக்க போறது இல்ல. அவரு வாழ்க்கையில அவர் அமைச்சரானது போதும். அவர் சொன்ன விஷயம் நடக்கணும்னு இருந்திருந்தா தேசிய கீத விஷயத்தில் நடந்திருக்கணும்ல, தமிழ்தாய் வாழ்த்துல நடந்திருக்கணும்ல. நடக்கலையே. சொன்னவங்க கேட்கல. அப்ப PMஸ்ரீக்கு சொன்னவங்க கேட்கல. வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பார்க்க தானே போறோம். அதுக்காக நான் அப்படியே விட்டுற போறோமா என்ன? மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க CBSE ஸ்கூல்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல இருந்து ஜூலைல இருந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கல்வித்துறை அமைச்சரா? நீங்க 9வது 10வதுல போய் ஒரு 3rd லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கிறீங்களே, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? எப்படி சார் அது சாத்தியமாகும்? எங்க சார் நகரத்தை பாக்குறீங்க நீங்க? அப்ப இது வந்து முழுக்க முழுக்க சனாதனி ஆட்சின்னு தானே சொல்ல முடியும். கேட்டா இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர் பேட்டி கொடுக்குறாப்ல. என்ன சொல்றாரு? அவர் எந்த சமூகம்னு எனக்கு தெரியவே, ஒரு பச்சை பொய்யா பேசுறான். என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க? ஏங்க, சென்னையில் இருக்கிற ஒருத்தரை நீங்க ஸ்ரீரங்கம் பிராமணர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதின்னு அந்த தம்பியை இங்க இருந்து செங்கல்பட்டுல இருந்து கொண்டு போய் அங்க போட்டிருக்கீங்களே. அந்த அடிப்படை அறிவு கூட இங்க பாக்குறேன் எங்களுக்கு தெரியாது. இன்னொரு பிராமணரை நீங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க? மயிலாப்பூர்ல கொண்டாந்து நிப்பாட்டினீங்களா? பிராமணர் தெரியாம தான் கொண்டாந்து நிப்பாட்டினீங்களா? இன்னைக்கு யார் யாருக்கு என்ன அமைச்சரவை கொடுத்தோம்னே தெரியாது, எல்லாமே வந்து தகுதி அடிப்பில் கொடுத்தோம்ங்கிறீங்களே. எத்தனை பேருக்கு என்னென்ன சமூகம் பார்த்து நீங்க கொடுத்துருக்கீங்க? நான் பட்டியல் எடுத்துமா? நீங்க 4 வன்னியருக்கு கொடுத்துருக்கீங்க, 4 நாடாருக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல 2 கிறிஸ்டியன் நாடார், 2 இந்து நாடாருக்கு கொடுத்துருக்கீங்க. முக்குளத்தூர்ல ஒரு கல்லருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு மறவருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு அகமுடையாருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. கவுண்டர்ல வில்லால கவுண்டர் 2 பேருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு நாட்டு கவுண்டருக்கு கொடுத்துருக்கீங்க.
நீங்க 2 பிராமினுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆசாரிக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு கோனாருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு சோழிய பிள்ளைமாரு கொடுத்துருக்கீங்க, மீனவர்ல கிறிஸ்டியனுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, தேவேந்திரகுல வேளாளர் கொடுத்துருக்கீங்க, அருந்ததியர் கொடுத்துருக்கீங்க, கம்மநாயுடு கொடுத்துருக்கீங்க, பலிஜ நாயுடுக்கு கொடுத்துருக்கீங்க, 24 மணி செட்டியாருக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன சார், எங்க சார் நீங்க ரெப்ரசன்டேஷன் நீங்க கால்குலேட் பண்ணி தான் சார் கொடுத்துருக்கீங்க? ஜாதி பார்த்து தான் சார் நீங்க அமைச்சரவை கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு சமூக நீதி பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா தான் நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. அதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்றீங்க. என்ன தகுதி அடிப்படையில் அமைச்சரவை கொடுத்தீங்க? மரிய வில்சனுக்கு கொடுத்தது என்ன? ஊடு பூந்து அடிச்சதுக்காக கொடுத்த மரியாதை அது? அவர்தான் நீங்க நிதித்துறை அமைச்சரா? பூரா கட்சியில் இருக்கிற பாதி பேர் ரவுடி எலமெண்டா இருக்கிறான். எம்எல்ஏஸ் ஆனவங்க எல்லாம் பேக்ரவுண்ட் இன்னைக்கு செக் பண்ணா எல்லாம் எத்தனை பேர்? 41 பேர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு சார், கடுமையான வழக்குகள். ஒரு கட்சியின் மீது அதிகமான வழக்குகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா தாவேகா மேலதான் அதிகமான வழக்குகள் இருக்கு, எம்எல்ஏக்கள் மேல. நீங்க யாரு என்னன்னே தெரியாம நீங்க கொடுக்கல. நீங்க வரிசை நிகழ்வுகள் எடுத்து பாருங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க சோசியல் மீடியால வெறும் பொய்யை பரப்பி ஒரு மாயக்கட்டு மாதிரி நீங்க குழந்தைகளிடம் நீங்க வாக்கு கேட்க கூடாதுங்கிறது அடிப்படையே தத்துவமே தப்பு இல்ல. ஒரு சதி செயல் அரங்கேற்றி பதவிக்கு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற ஒரு மோட்டிவ்ல செஞ்சிருக்கீங்க. சரி, ரைட். பீப்புள்ஸ் மேண்டேட் வந்துருச்சு, 107 பேர் வந்திருக்கீங்க, பார்க்கத்தான் போகிறோம். இந்த 6 மாத காலம், அடுத்த 1 வருட காலம், இந்த 6 மாத காலம்ங்கிறது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்த பிறகு 6 மாத காலம் குறைந்தபட்சம் மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இயலாது. அதுக்குள்ள நீங்க ஒரு குட்டிச்சாத்தா வேலையும் பண்ணிட்டீங்களே, ஏடிஎம்கேவை கரசூர் வேலைக்கு 25 பேரை சிக்கல்ல விட்டீங்களே, 25 எம்எல்ஏக்களுடைய லெட்டரை கொடுத்து வச்சு அஃபீஷியலா நீங்க ரெக்கார்டே பண்ணிட்டீங்க. எந்திரிச்சு நிக்க வச்சு பேட்சா எந்தெந்த எம்எல்ஏ காட்டினாங்கன்னு. இப்ப தகுதி நீக்கத்துக்கு பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி அந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க டினை பண்ணினீங்கனாலும் கோர்ட்டுக்கு போவாரு. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வேலுமணியே பிரஸ் மீட்டே கொடுத்தாரு. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது அமைச்சர். நீங்க கொடுக்கலாம், ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது ஆன் ரெக்கார்ட், இப்ப வீடியோ ரெக்கார்டிங்க அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், எல்லா மீடியாலையும் பார்த்தோம். யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்ச எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு நின்று பேரை படிச்சு பட்டன் எழுத வச்சுட்டான்ல. நீங்க பழனிசாமி ஐயாவுக்கு திருப்பி சீட்டு கொடுத்து நீங்க சிக்க விட்டுட்டீங்கல்ல. இப்ப நீங்க இதை நிறுத்த முடியாதுங்க. இதன் மீது இப்ப 2 பேர் மனு கொடுத்துருக்காங்க இல்லையா? 15 நாட்களுக்குள்ளார சபாநாயகர் முடிவெடுக்கணும். இப்ப என்ன முடிவு சபாநாயகர் எடுக்க போறாரு? ஆதரவு கடிதம் கொடுத்ததுக்கான ரெக்கார்டு இருக்கு, இவங்களை நீக்கணும்னு இவர் வந்து கொடுத்துட்டாரு. அதுவும் அவர் அன்னைக்கே கொடுத்தது தான் பழனிசாமி ஐயா. இப்ப என்ன முடிவு எடுக்க போகுது? அப்ப அதிமுகவை முழுசா முடிச்சு விடுற வேலையை அசைன்மெண்ட் ஆஃப் பிஜேபி செஞ்சுட்டீங்களா? நீங்க பெயரளவுல மட்டும்தான் நீங்க வந்து நீங்க சொல்ற சமூக நீதியெல்லாம் நீங்க, ஆனா பிஜேபியினுடைய கைக்கூலியாகத்தான் இருக்கிறீர்களுங்கிறதுக்கு இதை விட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க தோழர். ஏதாவது மறுப்பு இருந்தா நீங்க இல்லைன்னு என்கிட்ட கேட்கணும்ல. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ கூட்டணி உங்களுடைய முன்னாள் கூட்டணி கட்சியினர் என்ன சொல்றாங்க, 7 பட்டியல் கொடுத்துருக்காங்க இந்த அமைச்சரவையில. இது வந்து அதுவும் பொதுவான துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. நாங்களும் கொடுத்ததாங்க. நாங்களும் பொதுவான துறை உயர்கள். அதனால நீங்க கூட்டணி கட்சிகள் எப்படி நீங்க நடத்துனீங்க, அடிமைத்துவமா வச்சிருந்தீங்க, அதெல்லாம் மக்கள் உங்களை புறந்தல் இருக்கிறாங்க, துடை தெரியப்படுவீங்க இதை நீங்க திருத்தாவிட்டால் அப்படின்ற மாதிரி கூட உங்களை கடுமையான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. பெயரளவில் நீங்கள் அமைச்சரவை கொடுக்கறதுக்கும் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வேற எந்த கட்சியும் வரலாறுல, இந்திய வரலாறுல செஞ்சதே கிடையாது. நான் பட்டியலிடுறேன் உங்களுக்கு. நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 2021 யார் இயற்றினது? திமுக ஆட்சியில் இயற்றப்பட்டது. SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் 2024 சட்டம் கொண்டு வந்து அரசின் அனைத்து திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீடு SC/ST பிரிவினருக்கு உரிய விகிதாச்சார ஒதுக்கீடு யார் செஞ்சது? திமுக செஞ்சுச்சு. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ல திருத்தி அரசு ஒப்பந்த பணி மற்றும் கொள்முதல்களில்
SC/ST பிரிவினருக்கு 5% முன்னுரிமை யார் கொடுத்தது? திமுக கொடுத்துச்சு. SC/ST பிரிவை சேர்ந்த தொழில் முனைவோர் வங்கி கடனில் 35% முன் பங்களிப்பு மானியம் பெரும் வகையில் அதிகபட்சம் 1.5 கோடி, ஆண்டுக்கு 200 கோடியில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் யாரு கொடுத்துச்சு? திமுக கொடுத்துச்சு. சர்வதேச பல்கலைக்கழகங்கள் பயில 36 லட்சம் முதல் 24 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கும் அண்ணல் அம்பேத்கர் அயகை உயர் கல்வி உதவி திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. யாருடைய ஆட்சியில? திமுகவினுடைய ஆட்சியில. ஆண்டுக்கு 200 கோடியில் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. யாருடைய ஆட்சியில? திமுகவினுடைய ஆட்சியில. நமக்கு நாமே திட்டத்தில் பட்டியல் வகுப்பினருக்கு, பழங்குடியினருக்கு மக்கள் பங்களிப்பு 1/5 என்று குறைக்கப்பட்டுள்ளது. நீங்க இப்படி நீங்க பட்டியலிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 24 சிறப்பு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு கேட்டவை அத்தனை செய்து கொடுத்திருக்கு. இதைத்தான் இன்னைக்கு சிந்தலை செல்வன் அண்ணன் அவர்கள் உள்ள பதிவுல சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க செஞ்சதை மறுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு எனது இதயம் கரைகிறது. செய்தவைகள் எல்லாம் போற்றுதலுக்குரியதாக இருக்கலாம். ஆனால் உங்க கட்சியில எந்த அளவுக்கு நீங்க அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க தலித் சமூகத்திற்கு? 4 அமைச்சர்கள் கொடுத்திருக்கோம் சார். வரலாற்றுல இல்லாத அளவுக்கு நான் சொல்றேன், கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு 4 அமைச்சர்கள் கொடுத்திருந்தோம்ல. உங்க மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் தலித்து இருக்காங்க சார்? உங்க கட்சி உங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் தான் உங்களுக்கு முக்கியமா? நான் கேக்குறேன். இல்ல சார், ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புல அவங்களுடைய பங்களிப்பு என்ன? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கம்பல்சரி ஒருத்தர் வச்சிருக்கோம்ல. மாவட்ட கழக செயலர் எந்த சமூகமா இருந்தாலும் 3வது யார் இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு பட்டியலிருந்து அவர் இருந்தே ஆகணுமே. ஒரு மகளிரை கட்டாயம் பண்ணியிருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாவட்ட அமைப்புல மட்டும் இல்ல, மாநகர அமைப்புல, பகுதி அமைப்புல, ஒன்றிய அமைப்புல எல்லா இடத்துலயும் கம்பல்சரி ஒருத்தர் இருக்கணும்னு வச்சிருக்கோமே. 5ல் 1 கொடுத்து வச்சிருக்கோம்ல. எந்த மாவட்டத்தில் இல்ல சொல்லுங்க? இது எங்களுடைய எங்களோட புரோட்டோகால்ல, எங்களுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லயே இருக்குது சார். இன்னும் என்னங்க இதுல என்னங்க நீங்க குறை கண்டுட்டீங்க? 5ல் 1 யாரு சார் கொடுக்குறா? மற்ற கட்சியில காட்டுங்களா பார்க்கலாம். எல்லாம் செஞ்சிருந்தும் ஒரு திட்டமிட்ட அரங்கேற்றத்தை நீங்க நாடகமா ஏத்திருக்காங்க. திமுக செய்யல. தயவு செஞ்சு இதை வாபஸ் வாங்கிக்கிங்க. யாராவது இதை அப்படி பேசுனாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப சொன்ன பட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்கலன்னு சொல்லி யாருமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இருக்கிறதுல அதிகமா திமுக பண்ணுச்சு யாருக்குன்னா அந்த சமூகத்துக்கு பண்ணி இருக்கு. நீங்க இப்படி பேசுறதை நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க செய்யலன்னு சொன்னதுனால செஞ்சிருக்கோம்னு சொல்ற நிலைக்கு நாங்க வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாங்க அதை பேசணுமா? சினிமாக்காரன் பேசுறதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு ஒரு மறைமுகமான ஒரு கட்டமைப்பை நீங்க சினிமா துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து கட்டமைச்சிங்களே. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும்போது தானே பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள், இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் தொடர்ந்து கதையா இருக்கு. இப்ப திருநெல்வேலியில வெட்டுனாங்களே, 2 நாள் முன்னாடி வெட்டுனாங்களே, அதை நீங்க என்ன நியூஸ்ல போட்டீங்க? இப்போ சார் கலைஞர் கட்டமைப்புல குறைச்சுக்கிட்டு வருகின்ற வேலையை தான் நம்மளால செய்ய முடியும். நீங்க இந்த சமூக கட்டமைப்புல ஒழிக்கணும்னா நான் கேட்கிறேன்ல, இந்து சமய அறநிலையத்துறைய நீங்க இன்னைக்கு வன்னியரசனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வரவேற்றிருப்போம். இல்ல இதே விசிகாவினரே உங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சி பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஒரு தரப்பினர் முன்வைக்கிறாங்க. 24 திட்டங்களை நான் பட்டியலிட்டு காட்டிட்டேன் சார். இன்னைக்கு அதுக்கு ஆதாரமா சிந்தனை செல்வன் ஒரு பதிவு போட்டிருக்காருல்ல, படிச்சீங்களா இல்லையா? மனம் கரைகிறதுன்னு போட்டிருக்காருல்ல. வன்னியரசனை சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்ல சார் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்களேன். இந்த தலைவர்கள் இருக்கக்கூடியவர்களை சொல்ல சொல்லுங்களேன். கீழே நீங்க ஒரு செய்தியை பரப்பி ஒரு பொய்யை நீங்க கட்டமைக்க முயற்சி செய்யாதீங்க. எங்களுக்கு வருத்தம் எங்க தெரியுமா இருக்கு? ஆனா அதே வேங்கவேல் சம்பவத்துல அதே பட்டியலின சகோதரர்கள் மீது வழக்கு நம்ம நடத்தியிருக்கோம். வழக்கினுடைய தீர்ப்பு, வழக்கினுடைய விசாரணை தன்மை, உண்மை தன்மை, அதுல என்ன வருது அதான் சொல்ல முடியும். நீங்க கட்டமைச்சு தானே அதை செய்யறாங்க. பிஜேபியோட எய்மே அதுதானே. நீங்க கடைசியா எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? நீங்க இப்படி எஸ்சிஸை கன்சாலிடேட் பண்ணி நீங்க ஓபிசிக்கு எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டுற வேலையை பாக்குறீங்களா? ஒற்றுமையா இருக்க இந்த சமூகத்தை நீங்க பிரிவினை தூண்டுறீங்களா? அதான் நடக்குது. இப்ப
நீங்க அமைச்சரவையில் கொடுக்கறது மட்டும் அதிகாரம் கிடையாதுங்க. இந்த 7 பேர்ல எத்தனை பேர் ஒரு பின்புலத்தில் அரசியல் தெரிந்து இந்த சமூகம் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் வந்து இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மீறி இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய போறாங்கன்னு இவங்க 7 பேரும் பட்டியல் போடணும். அமைச்சர் இந்த 4-5 வருஷத்துல பார்க்க தானே போறோம். உங்க அமைச்சரவையில் இருந்தவங்க நான் பட்டியலிட்டு சக அமைச்சர்கள் ரொம்ப பின்னி பிணங்கி அது சாதியினுடைய ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாம வந்து செயல்பட்டாங்களா உங்க அமைச்சரவையில்? ஏங்க நீங்களா ஏங்க அப்படி கொண்டு வரீங்க? திமுக வந்து அந்த மாதிரி கட்சி கிடையாதுங்க. சரி, அப்ப அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய பேச்சு உங்களுடைய எப்படி நீங்க பாக்குறீங்க? ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஏன் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர்கள் வந்து அவர் மாத்தினாங்க? அந்த இலாக்கா ஏன் மாற்றப்பட்டது? நான் தான் சொல்றேன், 1-2 நிகழ்வுகள் தவறு செய்கின்றவர்கள் மீது நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோமே. நீங்க தலைவருடைய நோக்கத்தையும் கட்சியினுடைய நோக்கத்தையும் நீங்க பாக்கணும். இவ்வளவு பெரிய கட்சியில யாராவது ஒருத்தர் 2 பேர் தவறு செய்யத்தான் செய்வாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோமா, அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கோமாங்கிறதா கட்சி நடத்துறது. ஆட்சி நடத்துறது அப்படிதான். ஓகே, நீங்க மரிய வில்சன் அவங்களுடைய நீங்க ஜேபிஆர் காலேஜ் 90 ஏக்கர் 2000 கோடி ரூபாய் சொத்தை நீங்க வந்து இந்த அரசு பறிமுதல் பண்ணி கொடுத்துருக்க. அதற்கு விளைவு தானே நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க அதே மாதிரி நான் பட்டியலிட்டு சொல்றேன், எங்க ஐடி ரெய்டு இதெல்லாம் வந்து ஒரு 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 அப்பட்டமா காமன் இருக்குது. நாளடைவில் புரியத்தாங்க போகுது இது யாருடைய ஆட்சி, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் உங்க சிபிஐ கேஸ் வந்து ஏன் அவங்க தொடவே மாட்டேங்கிறான்? எந்தெந்த கேஸையும் எடுக்கிறான்ல, ஏன் எடுக்கல? சால காம்ப்ரமைஸ் டீட். அவங்களுக்கு பிஜேபி நேரடியாக வர முடியாதுன்னு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம், திமுகவினுடைய கொள்கைகள் பாரதிய ஜனதாக்கு நேர் எதிராக இருக்கு. வழக்கும் வந்து எப்பனாலும் வந்து மேல்முறையீடு விசாரணை வந்து நடத்த சொல்லுங்களேன். ஒரு கோர்ட்ல ஏன் அப்ப அதையும் கெட்டப்பில்ல கிடக்கு, அதையும் நம்ம கேள்வி எடுத்து நடத்த சொல்லுங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லலைங்க, எல்லா கேஸையுமே நடத்துங்க, ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள நடத்த முடியுங்க. ஓகே, இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் நீங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து என்னென்ன பொய் பித்தலாட்டம் பேசுறீங்கிறது இன்னைக்கு எல்லார்ட்டையும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. பதில் சொல்லுகின்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க கிறிஸ்துவருங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாளைக்கு நடிச்சு ஏமாத்த முடியாது. உங்களுடைய செயல்பாடுகளுடைய விளைவு இங்க காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்காக நாங்கள் போராடினோமோ, எந்தெந்த சமூகத்துக்காக நாங்கள் வலிமையாக நின்றோமோ, அந்த ரெப்ரசன்டேஷன்ல இருந்து எங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகின்றது உண்மையிலே எங்களுக்கு வலிக்கிறது. ஓகே, நீங்க இன்னைக்கு ஐஎம்எல் அவங்க போறாங்கன்னு சொல்லி சொன்னா அது அவங்களுடைய விருப்பம். நாங்க பாஜகவை பகைச்சுக்கிறது, ஆர்எஸ்எஸ் பகைக்கிறது, இது எல்லாமே யாருக்காக? இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை எந்த விதத்தில் விட்டு கொடுக்காம திருப்பரங்குன்றத்தில் நிலை நிறுத்துவது யார்? நிறுத்தியது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒத்த மனுஷன். ஓகே, நீங்க இன்னும் சுருக்கமா இன்னும் நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எந்த சமூகத்துக்கு அதிகமாக செய்திருக்கிறோமோ அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது கம்யூனிஸ்ட் பல மடங்கு பரவாயில்ல, 2 பேர் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிலையான ஆட்சி கிடையாது. 6 மாத காலம், 6 மாத காலத்தில் என்னென்னலாம் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க யாரை கொண்டு வந்து நீங்க வந்து அட்வைசரா போட்டிருக்கீங்க தெரியுமா? 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமியவும் இன்னொருத்தரையும் நீங்க வந்து அட்வைசரா போட்டிருக்கீங்க. அதுல 2வது போட்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? 4000 கோடி ரூபாய் ஊழல்ல சிக்கி இருக்கக்கூடிய YS அனில் ரெட்டி, லிக்கர் பேரன்ஸ். அவங்கள கொண்டு வந்து நீங்க இதுல போட்டிருக்கீங்க. ஆந்திரால இருந்து கொண்டு வந்து அந்த ரெட்டியை கொண்டு வந்திருக்கீங்களே, அட்வைசரா போட்டிருக்கீங்களே. 4000 கோடி ரூபாய் கரப்ஷன்ல அவர் மேல இடி கேஸ் இருக்கு, சிஐடி கேஸ் இருக்கு. இது எல்லா கேஸ் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க அட்வைசரா போட்டிருக்கீங்க. யாருக்கு? முதலமைச்சருக்கு. அப்படின்னா கிளீன் கவர்மெண்ட்னு சொல்றதுங்கிறது கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுதா? யார் இந்த அனில் ரெட்டி? செக் பண்ணுங்க, ஆன்லைன் போங்க. அட்வைசரா போட்டிருக்கீங்கல்ல, அவர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இடி கேஸ்ல இருக்காரான்னு பாருங்க. 4000 கோடி ரூபாய் லிக்கர் கேஸ்ல இருக்காரா இல்லையான்னு பாருங்க. உண்மை தெரியுதா? அப்ப
முதலமைச்சருக்கு அட்வைசர் இவரா சார்? என்ன கதை விடுறீங்கலாம்? இட் will all get exposed, not too late. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி தோழர்.